இது வந்து அவர் தப்பி ஓடுறப்போ அது உடஞ்ச கால் கிடையாது, போலீஸாரால் உடைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. அதாவது மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அந்த சிறைவாசிகள் பிரிவு இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த மாதிரி சொல்லி அவங்க உடலையும் வாங்க மறுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல யார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தீர்வும் எட்டப்படலை. அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணியிருக்கான் பையன் அப்படின்னா நீதிமன்றம் இருக்கு, அங்க இருக்கட்டும், தூக்கு தண்டனை கூட கொடுக்கட்டும். பட் ஏன் காவல்துறையினரால இது வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் திரும்ப திரும்ப அங்க எழுப்பக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நாங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், அதனால இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இது இம்மீடியட்டா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஒரு பதற்றம் வரும்போது, ஏன்னா இங்கேயே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அங்க 14 இன்ஜுரிஸ் அவர் உடம்புல இருந்திருக்கு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் அவ்வளோ கொடூரமா இருந்ததின் விளைவாகத்தான் இது வந்து இட் இஸ் அ கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கே அது மாற்றப்பட்டுச்சு. யார் அதை செய்தார்கள் அப்படின்னா திரும்ப காவல்துறையினரை நோக்கி தான் அந்த கேள்வி எழுப்பப்படும். அதே செக்ஷன்ஸும் இங்க வந்து அப்ளை ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இஃப் இது இங்க நம்ம காவல்துறையினரை மாத்தினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா, காவல்துறையினர் சில பேர் அதை யோசிக்கிற விதத்தை மாத்தினா இங்க சரியாயிடும். அதுதான் இதற்கான தீர்வா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அது யாராக இருந்தாலுமே அங்கே ஆஸ் பர் லா தக்க நடவடிக்கை தக்க தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் காவல்துறை தரப்புல இருந்து வைத்த ஒரு விஷயம், பாலத்துல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் இந்த மாவுக்கட்டு அப்படிங்கிறது, அகெயின் அது விசாரணையின் முடிவுல தான் வந்து நமக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ தமிழகத்துல லாக்அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. குறிப்பா மானாமதுரையில ஆல்ரெடி ஒரு குற்ற சம்பவத்துல இருக்கக்கூடிய இளைஞர், அவரை வந்து லாக்அப் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? எஸ், அகெயின் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 நாட்களாக வந்து பேசப்பட்டு இருக்க ஒரு கேஸாகவும், இன்னும் அவங்க உறவினர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு கேஸாகவும் தான் இந்த இடத்துல போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த தொடர்ந்து அந்த லாக்அப் டெத் வரிசையில வந்துட்டு இதுவும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி லாக்அப் டெத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஸ்டோடியல் டெத் எடுத்துக்கிட்டோம்னா, போலீஸார் சொல்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இதனாலதான் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சில ரீசன் சொல்லுவாங்க இல்லையா, அது வேறு மாதிரியாகவும், குடும்பத்தினர் உறவினர்கள் சொல்லக்கூடியது வேறு மாதிரியாகவும் இருக்கும் யூஸ்வலா. ஏன்னா 2020 சாத்தான்குளம் கேஸா எடுத்துக்கலாம், இல்ல அஜித்குமார் கேஸா எடுத்துக்கலாம், தென் இப்போ இந்த ஆகாஷ் டெல்லிசன் அவரோட கேஸா எடுத்துக்கலாம். இதுலயுமே போலீஸார் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாவுக்கட்டுல தொடங்கி அவர் மூச்சு தடவை தான் இறந்தாருன்ற வரைக்கும் இங்க வேற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு காவல்துறை தரப்புல இருந்து. நாங்க வந்து மார்ச் 6ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம், அதாவது இரு தரப்புக்கிடையே வந்துட்டு அந்த வெட்டுக்கள் அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது அது நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அங்க பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. அவருடைய தந்தையும் அங்க சொல்லியிருப்பாரு, என்னையும் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போய் வச்சுட்டு உன் பையன் வரல அப்படின்னா நாங்கள் உன்னை விட மாட்டோம்னு சொல்லிதான் என்னை மிரட்டினாங்கன்ற மாதிரியான விஷயங்களும் அங்கே சொல்லப்பட்டது. திரும்ப காவல்துறை தரப்புல இருந்து இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பிடிக்க போகும்போது பாலத்துல இருந்து கீழே விழுந்ததுனால காலில் அடிபட்டுருச்சு, அதனால மாவு கட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் மூச்சு திணறி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. பட் இங்க உறவினர்கள் தரப்புல இருந்தா இருக்கட்டும், இல்ல இறந்து போன அந்த இளைஞர், அவர் ஒரு பட்டதாரி இளைஞர், அவர் தரப்புல இருந்தா இருக்கட்டும், இறந்து போன இளைஞர் அவருடைய அப்பா அம்மா தரப்புல இருந்தா இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அவர் உடம்பு சரியில்லாமலாம் இறந்து போல. ஏன்னா முந்தின நாள் மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கலாம் கால் வந்துச்சு, நாங்க போய் பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்தார் அந்த இடத்துல. பட் சடனா மூச்சு திணறி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது நம்பக்கூடியதாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ரீசன் ஸ்டேட் பண்றாங்க.
இது வந்து அவர் தப்பி ஓடுறப்போ அது உடஞ்ச கால் கிடையாது, போலீசாரால் உடைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. என்னன்னா அந்த கல்லு வச்சு பகுதி கூட்டிட்டு போய் அதுவும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலன்னு அவங்க ஒரு அலிகேஷன் சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணா உடனே ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போல ஒரு கல்லை வச்சு மேல கால் எடுத்து வச்சு இன்னொரு கல்லை மேல வச்சு லைக் இது பண்ணியிருக்காங்க, அடிச்சு உடைச்சிருக்காங்க. இரவு முழுக்க ரத்தம் வெளியேறி இருக்கு, அதன் விளைவாகத்தான் எங்களுடைய பையனின் லைக் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷயம். இன்னொன்று சிவகங்கை ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க, அங்கே வந்து மதுரை கூட்டிட்டு வந்ததும் எங்ககிட்ட சொல்லலன்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அதாவது மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அந்த சிறைவாசிகள் பிரிவு இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த மாதிரி சொல்லி அவங்க உடலையும் வாங்க மறுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல யார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தீர்வும் எட்டப்படலை. இல்ல கண்காணிப்பாளர்கள் வந்து இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அவங்க யாருமே வரல பேசல அப்படிங்கிறது அவங்க சைடு இருந்து வைக்கிற குற்றச்சாட்டு. அதை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நடக்கும்போது காவல்துறை தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஊடகங்கள் வழியாக வேற மாதிரி வரும். பட் அங்க இருக்கவங்க கிட்ட போயிட்டு அந்த நேரலையா இருக்கட்டும் இல்ல ஒரு பிரஸ் மூலியமா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வேறு மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அந்த இடத்துல இல்லையா. சோ அப்படி இருக்கும் போது இங்கேயும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு திரும்ப அதான், ஏன்னா அவரும் அங்க சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணியிருக்கான் பையன் அப்படின்னா நீதிமன்றம் இருக்கு, அங்க இருக்கட்டும் தூக்கு தண்டனை கூட கொடுக்கட்டும். பட் ஏன் காவல்துறையினரால இது வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் திரும்ப அங்க எழுப்பக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எதற்காக கஸ்டடிக்கு போனாருங்க? அதான் நம்ம சொன்ன மாதிரி மார்ச் 6ஆம் தேதி அது நடந்த ஒரு சம்பவத்துக்காக தான் இந்த கஸ்டடி அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அந்த வீடியோவும் சிசிடிவி வந்து வெளியே வைரல் ஆச்சு. இன்னைக்கும் அது இன்னும் திரும்ப வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஒருத்தர் வந்து ஓட வெட்டியது இரு தரப்புக்கிடையே ஏற்பட்ட அந்த மோதலின் காரணமாகத்தான் இந்த இவரையும் கூட இன்னொருவரையும் 2 பேரையும் குணா அப்படிங்கிறவர்ன்ற மாதிரி நமக்கு வந்த செய்திகள். 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க அதுதான் நான் சொல்ல வந்த அடுத்த விஷயம். அவங்க பெற்றோர்கள் அதாவது அவருடைய தந்தை அவங்களாம் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த விஷயம் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய அந்த மாதிரி மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அங்கே வைக்கப்படும். ஏன்னா ஒருத்தவங்களே வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்லாம் நடக்கும்போது ரிலேட்டிவ் சைட்லேருந்து பேரண்ட் சைட்லேருந்து அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் வந்து ஒன்று ஜாதி ரீதியாக இருக்கும், இதனாலதான் கொலை பண்ணப்பட்டாரு அப்படின்னு. இன்னொன்று வந்து குற்றத்தை ஒத்துக்க சொல்லி வந்து அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். இன்னொன்று தப்பு பண்ணிட்டாங்க சொல்லி உள்ள வந்து புடிச்சு போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 காரணங்களை வந்து அவங்க சொல்லக்கூடியதை வந்து நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் அவங்க மெயினா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜாதி ரீதியான ஒரு விஷயம். நாங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், அதனால இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இது இம்மீடியட்டா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஒரு பதற்றம் வரும்போது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு இந்த கேஸ். ஓகே, அது ஒரு பக்கம். இல்ல இது முன்விரோதம் காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்களே. எந்த முன்விரோதம் காரணமாகவோ இல்ல எந்த ஒரு ரீசனா இருந்தாலும் எந்த காவல்துறையினருக்கும் அரெஸ்ட் பண்ற யாரையும் அடிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகே, ஏன்னா இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு இங்க அவங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் நீதிபதி ஜுடிஷியல் கஸ்டடியும் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து ஒருத்தவங்களை சிறையில் அடிக்கிறோம், ஜுடிஷியல் கஸ்டடி திரும்ப ஏன் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன்லாம் வருதுன்னா இது எல்லாமே தான் ரீசன். அவங்களை 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொண்டு வந்து காட்டணும், போலீஸார் எந்த விதத்திலையும் கொடுமைப்படுத்தல, அடிக்கல, துன்புறுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அங்கே வந்து உள்ள அடக்கின ஒரு விஷயம் வந்து அது இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்க என்ன காரணமா வேணா இருக்கட்டும், என்ன காரணமாக இருந்தாலும் காவல்துறையினரோட வேலை வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த கட்ட லைக் ப்ராசஸை நோக்கி கொண்டு போறது தான். பட் அது இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் வேர்ஸ்ட் கேசஸ்ல வந்து என்கவுண்டர் நடக்கிறது அது வேற கேஸ். ஏன்னா அது வந்து காவல்துறையினர் மீதே தாக்குதல் நடக்கும், அவங்களை தற்காத்து கொள்றதுக்காக அவங்க சுடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்ப கூட அவங்க காலை கீழே சுடணும்ன்ற ஒரு ரூலும் இருக்கு. ஓகே, ஸோ அதுவுமே வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஏற்படுத்தும். அவங்க ஏன் சுட்டாங்கன்னு விளக்கம் கொடுக்கணும், அதுலயும் தவறுதலாக சுடப்பட்டிருந்தா அவங்க மேலேயும் வந்து ஆக்ஷன்ஸ், எஃப்ஐஆர், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே போகும். ஓகே, இது அப்படியே நம்ம ரிலேட் பண்ணோம்னா இதே அஜித்குமார் கேஸ்லயும் 10 காவல்துறையினர் வந்து இங்க வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணப்பட்டு இங்கே அக்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதில் சிலரும் அரெஸ்ட் செய்யப்பட்டுட்டாங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அவர் தான் நகையை திருட்டினாரு. ஏன்னா நமக்கு இந்த 2 கேஸும் முன்ன பின்ன ஒன்னா ரிப்போர்ட் ஆச்சு. இப்போ அவங்க நிகிதா அவர்கள் வந்து இந்த கேஸையும் விட்ரா பண்ணியிருக்காங்க, அதாவது நகை திருட்டு கேஸையும் அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க எப்படின்னா நோ எவிடன்ஸ் நோ மெட்டீரியல்ன்ற கான்செப்ட்ல தான் சிபிஐயே இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸை. அப்போ காணா போன நகையும் எங்க இருக்குன்னு அங்க கண்டுபிடிக்க முடியல, யார் திருடினாங்கன்றதும் தெரியல. ஸோ எந்தவித துப்பும் அங்க துலக்கப்படலை. எந்த துப்பும் இல்லாத காரணத்தினால் மேற்கொண்டு இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை இதுக்கு மேல கொண்டு போறதுல யூஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான். பட் ஆனா இங்க ஒரு உயிர் போச்சு இல்ல. இதே அஜித்குமார் வழக்கில் எடுத்துப்போமே, இந்த நகை காணா போச்சு இது அப்படின்னும் போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சு ஒரு வேலை அவர் சஸ்பெக்டின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் பெயில வந்திருப்பார். இல்லைன்னா இப்ப ட்ரையல்ல ப்ரூவ் ஆயிருக்கும்ல.
அவரு இந்த தப்பு பண்ணலன்றது நிரபராதின்றது ப்ரூவ் ஆயிருக்கணும்ல. ப்ரூவ் ஆயிருக்கும், பட் அதுக்கு ஒரு உயிரோடு இருந்திருக்கணும்ல. ஏன்னா இங்கேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அங்க 14 இன்ஜுரிஸ் அவர் உடம்புல இருந்திருக்கு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் அவ்வளோ கொடூரமா இருந்ததின் விளைவாகத்தான் இது வந்து இட் இஸ் அ கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கே அது மாற்றப்பட்டுச்சு அந்த இடத்துல, இல்லையா? ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்டில் வைக்கக்கூடிய ரீசன்ஸ் வெவ்வேறு மாதிரியாகத்தான் இருக்கு இந்த இடத்துல. நமக்கு இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இங்க கிடைக்க பெறல, இல்லையா? ஸோ அந்த நிலையில இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய இறந்து போன அந்த இளைஞருடைய தந்தை அவர் வந்துட்டு அகைன் மதுரை ஹைகோர்ட்டை நாடி இருக்காரு. நாடி ஒரு பெட்டிஷனும் அந்த இடத்துல வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, இதை வந்து காவல் மரணமாக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கூடவே SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. இன்னும் 6 மாதத்திற்குள் இந்த CBCID என்கொயரியை முடிக்க வேணும் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை பிரேயரா வச்சு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பெட்டிஷன் மீது வந்துட்டு என்ன ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆஃப்டர் ஹியரிங் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, எஸ் நீங்க வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னும், கூடவே போஸ்ட்மார்ட்டம் வந்து லைக் வீடியோ கவரேஜ் பண்ணணும் அப்படின்னும், ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய CCTVஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகே, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் தரப்புல இருந்து அங்க வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இப்போ நமக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இங்க இருக்கு. இப்போ ஒருவேளை அது வந்து கஸ்டோடியல் டெத்து தான் அப்படின்னு முடிவாயிருச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு? எஸ், இதே அஜித்குமார் கேஸ்லயும் செக்ஷன் 103 அங்க போடப்பட்டது. ஓகே, BNS ஆக்ட் படி வந்துட்டு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்னால நிகழ்த்தப்படுற ஒரு சம்பவம், தட் இஸ் ஒரு டெத் விளைவிக்கிற ஒரு சம்பவம் நடக்கப்படுற ஒரு விஷயம். ஒருவேளை இங்கேயும் அந்த மாதிரி ப்ரூவ் செய்யப்பட்டுச்சுன்னா அகெயின் இங்க வந்துட்டு யார் அதை செய்தார்கள் அப்படின்னா திரும்ப காவல்துறையினரை நோக்கி தான் அந்த கேள்வி எழுப்பப்படும். அதே செக்ஷன்ஸும் இங்க வந்து அப்ளை ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு, இஃப் இது வந்து கஸ்டோடியல் டெத் அப்படின்னு ப்ரூவ் ஆகுற பட்சத்துல. இப்போ இது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்றனால எல்லாருமே போராடுறாங்கல்ல மேம், அது மாற்று சமூகத்தை சேர்ந்த காவல்துறை அந்த இடத்துல போஸ்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை காவல்துறை மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா இந்த மாதிரியான டெத்து இல்லாம இருந்திருக்குமா? இது வந்து காவல்துறையோட இப்போ இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸும் திரும்ப திரும்ப வைக்கப்படுற ஒரு அலிகேஷன்ஸாக தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு, இல்லையா? என்னன்னா இதே லைக் நம்ம இதுக்கு முன்னாடி கள்ளசாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதா இருக்கட்டும், அங்கெல்லாம் போகும்போது நாங்கள் பல முறை வந்து இந்த மாதிரி நாங்கள் நடக்கும் போது காவல்துறை கிட்ட போய் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப வந்து எங்களை கூப்பிட்டு பேசுறது, பஞ்சாயத்து பண்றது, அந்த மாதிரிலாம் அலட்சியமா இருந்துட்டாங்க. அன்னைக்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அவங்க திரும்ப வந்து அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியதும் நம்ம நிறைய கேசஸ்ல பார்த்துருப்போம். அந்த இடத்துல அங்கேயும் ஜாதி ஒரு முக்கியமான ரீசனா சொல்லப்பட்டது. ஓகே, ஏன்னா நாங்க இந்த ஜாதி அப்படிங்கிறதுனால எங்களோட விஷயத்த காது கொடுத்தே கேட்கல. ஓகே, ஏன்னா அங்க வந்து எங்களுக்கு யார் அகெயின்ஸ்டோ அவங்களும் அந்த பர்டிகுலர் காவல் நிலையத்துல இருக்க சில அஃபிஷியல்ஸும் அந்த ஒரு பர்டிகுலர் ஜாதியை சார்ந்தவர்கள், அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கக்கூடியதை நம்மளால பார்த்தோம், இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு பொதுத்துறை, ஒரு பொது பணி அப்படின்றதுக்கு வந்துட்டாலே அங்க வந்து ஜாதி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது பொது பணின்றதை தாண்டி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் யாருக்கா இருந்தாலும் அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா as per நம்ம கான்ஸ்டிடியூஷன் லாலே வந்துட்டு லைக் ஆல் ஆர் ஈக்குவல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ், காஸ்ட், ஜெண்டர், ரிலிஜியன், செக்ஸ், அதெல்லாம் தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவராக இருந்தாலுமே அவங்க எதற்காக அங்க இருக்காங்க? இப்ப காவல்துறையோட வேலை என்ன? யாராக இருந்தாலும் சமமாக தவறு செய்திருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்க பொசிஷன் என்ன, அவங்க எந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காமன்றதுதான் விஷயம். ஓகே, இங்க நம்ம காவல்துறையினரை மாத்தினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா, காவல்துறையினர் சில பேர் அதை யோசிக்கிற விதத்தை மாத்தினா இங்க சரியாயிடும். அதுதான் இதற்கான தீர்வா இருக்கும். இப்ப அந்த இளைஞரோட தந்தைய வந்து சாதி ரீதியா திட்டி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு கேஸ் போட முடியுமா? இப்போ அவரும் ஒரு செப்பரேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கண்டிப்பா அதற்கான அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அதுக்கான விஷயமும் ஒரு செப்பரேட் கேஸாகவும் அது ஃபைல் பண்ணப்படலாம். இதுலயும் அது வந்து இன்க்ளூட் பண்ணப்படலாம் இந்த இடத்துலயே. ஓகே, இதுல அதுதான் நான் அவங்க திரும்ப அகைன் மதுரை உயர்நீதிமன்றத்தை வந்து அவங்க நாடும்போது அவங்க கேட்ட ஒரு விஷயம், இது SC ST ஆக்ட் கீழே வன்கொடுமை சட்டத்தின் கீழே இதை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி இது எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணியும் அந்த ஒரு கோரிக்கையை அவங்க நீதிமன்றத்துக்கிட்ட வச்சிருக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக தட்டி கேட்க போய் முன்விரோதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அதிகாரிகள் அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அகெயின் இந்த கஸ்டோடியல் டெத்தில் ஒருவேளை அவங்க அதிகாரத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அபியூசிவ் ஆஃப் பவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா
நானே சொல்லிட்டேன், அது வந்துட்டு கண்டிப்பா மர்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிடும் இல்லையா? அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான தக்க தண்டனை அங்க கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு காமன் பர்சனுக்கு காமன் ஒரு நோட்ல வந்து ஒரு டவுட் இருக்கு. அவங்க என்னப்பா போலீஸ் அஃபிஷியல்ஸ் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க, அவங்க என்னப்பா பணம் படைத்தவர்கள் பதவி படைத்தவர்கள் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளே முன்னாடி வந்து கேசஸ்ல எல்லாமே நம்மளே பார்த்திருப்போம். என்னன்னா 20 வருடம் கழித்து அந்த காவல்துறையினருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட கேசஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல விசாரிக்கும் போது மாறுதலாக அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை வந்து கூப்பிட்டு வந்து லாக்அப்ல வச்சு விசாரிச்சு குடும்பப்படுத்தின ஒரு கேஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். 20 வருடம் கழித்து கேசஸ்ல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈவன் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கான அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு அவங்க ஜெயிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அது யாராக இருந்தாலுமே அங்க as per law தக்க நடவடிக்கை தக்க தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப அவர் பாலத்துல இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பாலத்துல இருந்து குதிச்சா அவருக்கு அடிபடும்னு தெரிஞ்சும் எதுக்காக தப்பிக்க முயற்சி செஞ்சிருப்பாரு? இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாவுக்கட்டு அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஏன்னா தப்பியோட முயற்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா இப்போ நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தப்பி ஓடுறவங்க அவங்களோட முழுக்க அவங்களோட ஒரு அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது. அதுக்கு எங்க வழி கிடைக்கும், எங்க தப்பிச்சு ஓடலாம், எங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளே நிறைய பிடிபடும் போது வந்து நம்மளே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் அந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த பக்கம் தப்பிச்சு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு கூட அது நடந்திருக்கலாம். ஏன்னா இங்க வைக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, பாலத்துல இருந்து குதிக்கவே இல்லைன்றது தான் இங்க மக்கள் தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல. பட் காவல்துறை தரப்புல இருந்து வைத்த ஒரு விஷயம், பாலத்துல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் இந்த மாவுக்கட்டு அப்படிங்கிறது. அகெயின் அது விசாரணையின் முடிவுல தான் வந்து நமக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். மூச்சு திறனால இறந்திருக்கான இது உண்மை சம்பவமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அகெயின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட போகுது, அதுல என்ன வரப்போகுதுன்றதை வைத்து மட்டும்தான் வாட் இஸ் அ ரீசன் ஃபார் டெத் அப்படிங்கிறதே நமக்கு இங்க தெரிய வரும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.